கோவை மாவட்டம் மானம்பள்ளி திறந்தவெளி கூண்டில் பராமரிக்கப்படும் புலியை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு மாற்ற வனத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கின்றனர். 2021ஆம் ஆண்டு வால்பாறையில் முள்ளம்பன்றி முட்களால் உடல் முழுவதும் காயமடைந்த நிலையில் புலிக்குட்டி ஒன்று மீட்கப்பட்டது. ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள விலங்குகள் மீட்பு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த அந்த புலிக்குட்டிக்கு தற்போது 4 வயதாகிறது. இதற்கு நீர்நிலைகளை கண்டறிவது, வேட்டையாடுவது, தாய்ப்புலியை மட்டுமே பயிற்றுவிக்க முடியும் எனவும் அதனால் வனப்பகுதியில் விட முடியாது எனவும் வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த புலியை பராமரிக்க கடந்த 3 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய் செலவானதாகவும் சொல்லப்படுகிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை 29ஆம் தேதி வரை நீட்டித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் நீதிமன்ற காவல் முடிந்து மீனவர்கள் அனைவரும் இலங்கை ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களின் காவலை வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். காவிரி நதிநீர் பிரச்சினையில் கர்நாடக அரசு நிலைப்பாடு அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் உள்ள தனது தந்தையின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், காவிரி ஒழுங்காற்றுக்குழு வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு வழங்க வேண்டிய நீரை முறைப்படி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒன்றிய அரசு இதுபோன்ற நேரங்களில் உடனடியாக தலையிட வேண்டும், சட்டப்பூர்வமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கர்நாடக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். வழக்கம் போல வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதில் ஒன்றிய அரசுக்கான பாத்திரம், பங்கு முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டுவை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இடையரசு பெருகாவை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைக்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்து பூவேந்தர் மிருதம் முன்னேற்ற கழகத்தினர் சார்பில் போராட்டம் நடந்தது. 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தபால் அட்டைகளை பெட்டிகளில் போட்டனர். மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவருக்கு திருமணமாகி 3 மகன்கள் உள்ளனர். இவர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த நிலையில் அங்குள்ள காவலர் குடியிருப்பை சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி அந்த சிறுமியை வீட்டிற்கு வரவழைத்த திருநாவுக்கரசு குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சைல்டு ஹெல்ப்லைன் எண் 1098க்கு வந்த புகாரை அடுத்து விசாரித்த காவல்துறையினர் திருநாவுக்கரசுவை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரவு முழுவதும் பெய்த மழையால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் 5 அருவியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த மக்கள் அருவியில் சாரலில் நனைந்தபடி புகைப்படங்கள் மட்டும் எடுத்துக் கொள்கின்றனர். திருவாரூர் அருகே ஐயம்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கிராதி கடை உரிமையாளர் தனியார் பேருந்து மோதி உயிரிழந்தார். பாலையூரை சேர்ந்த பாலசுப்ரமணியன் தோட்டக்குடி பகுதியில் சிமெண்ட் ஒர்க்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையை திறந்துவிட்டு டீ வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திருவாரூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். வார தொடக்கத்தில் தங்கம் விலை குறைந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஜூலை மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த 13ஆம் தேதி தங்கம் 1 கிராம் 6,805 ரூபாய்க்கும் சவரன் 54,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எந்த மாற்றமும் இன்றி நேற்று அதே விலைக்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் குறைந்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 6,785 ரூபாய்க்கும் சவரனுக்கு 160
ரூபாய் குறைந்து 54,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 99 ரூபாய் 70 காசுக்கும் 1 கிலோ 99,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீதிகள் ஆறு போல மாறி பயணிகளுடன் கார் அடித்து செல்லப்படும் இந்த காட்சி ஹைதராபாத்தில் படம் பிடிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹைதராபாத்தின் முஷிராபாத் பகுதியில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இருசக்கர வாகனங்கள் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் சாலையில் சென்றது. அந்த நேரத்தில் காரில் 4 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். வெள்ளத்தின் வேகத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாத கார் பொம்மை போல அடித்து செல்லப்பட்டது. பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். அதிலே வருகிற வேக்கன்சி இடஒதுக்கீடு பொதுப்பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் படி தான் ஒதுக்குவாங்க. பொதுப்பிரிவுனா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, நான் படிக்கும்போது கூட ஓசின்னு பண்ணாங்க. அது கிடையாது. பொதுப்பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்படுகிற ரேங்க். அந்த மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் பொதுப்பிரிவு. பொதுப்பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி, எம்பிசி, எஸ்சி போன்ற இந்த இடஒதுக்கீட்டிலே நடைபெறும். இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவரோட இந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அந்த பொதுப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும். இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலர் அவர்களும் அதேபோல் தொழிற்கல்வியினுடைய இயக்குனர் அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு 22ஆம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும். கவுன்சிலிங் 11/9/24 வரல நடைபெறும். குறிப்பாக இந்த கவுன்சிலிங் 22/7/2024 துவங்கவிருக்கிறது. அதற்கடுத்து 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். அதிலே வருகிற வேக்கன்சி இடஒதுக்கீடு பொதுப்பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் படி தான் ஒதுக்குவாங்க. பொதுப்பிரிவுனா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, நான் படிக்கும்போது கூட ஓசின்னு பண்ணாங்க. அது கிடையாது. பொதுப்பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்படுகிற ரேங்க். அந்த மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் பொதுப்பிரிவு. பொதுப்பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி, எம்பிசி, எஸ்சி போன்ற இந்த இடஒதுக்கீட்டிலே நடைபெறும். இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவரோட இந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அந்த பொதுப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும். இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலர் அவர்களும் அதேபோல் தொழிற்கல்வியினுடைய இயக்குனர் அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு 22ஆம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும். கவுன்சிலிங் 11/9/24 வரல நடைபெறும். குறிப்பாக இந்த கவுன்சிலிங் 22/7/2024 துவங்கவிருக்கிறது. அதற்கடுத்து 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி 6/9 வரை 5/9 வரை அது நடைபெறும். 6/9 ஒரு பிரிவினருக்கு தொடங்கப்படவிருக்கிறது. 10/9 அதில் எஸ்சிஏ, எஸ்சி தோழர்களுக்கான அந்த பிரிவும் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. ஆகவே 11/9 அதுக்கப்புறமும் காலி இருந்ததுன்னா
நாங்கள் கவுன்சிலிங்கில் மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் மூலமாகவே சேர்க்க சொல்லியிருக்கிறோம். அது இங்கே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இது போன்ற குறிப்பாக இந்த மெரிட் படி கம்யூனல் கோட்டாப்படி நிரப்பட்டு அதற்கு மேலும் காலி இடங்கள் இருக்குமானால் மாணவர்கள் விரும்புவார்களேயானால் அவர்களுக்கு வராண்டா அட்மிஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் புதல்வன் அதுல எந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை பேர் பயனடைவாங்க கல்லூரி மாணவர்கள் அதெல்லாம் நம்ம பள்ளிகள் மேற்கொண்டு இந்த ஆண்டு தான் வரும். அது தமிழ் புதல்வன் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளிகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இதுவரை மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்தது. இந்த ஆண்டிலிருந்து ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கிராமப்புறத்து மக்களிடையே ஏழை எளிய மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கல்விக்கண் வளர்ப்பதற்காக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு எல்லோரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அதுதானா, வேற ஒன்றும் இல்லையா? ஜூலை 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை பொறியியல் பாடப்பிரிவுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேரலையில் பேசியிருக்கிறார்.